வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பெற்றோருடைய பணத்தாசையால் வாழ்க்கையை தொலைத்து சன்னியாசி போல வாழும் நடிகையினுடைய கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 60 மற்றும் 70 காலகட்டத்தில் தென்னிந்திய திரையுலகில் ஒளி வீசும் ராணியாக அன்றைய இளைஞர்களின் கனவு கன்னியாக வலம் வந்தவங்க தான் நடிகை காஞ்சனா. வெள்ளித்திரையில் பல நடிகருடன் இவங்க தோன்றினாலும் அனைவரும் தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்கிறாங்க. கவிஞர்கள் கற்பனைக்கும் வர்ணைக்கும் ஏற்ற போல முகமும் உருவம் கொண்ட ஒரு சில நடிகைகள் காஞ்சனா அவங்க மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்திருந்தாங்க. இவ்வாறு தன் அழகால ரசிகர்களின் ஏகபெத்த வரவேற்பை பெற்ற காஞ்சனா சில படங்களில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வந்தபோது திரைத்துறையில் மிக பெரும் ஒரு இடத்தை பிடித்தாலும் திரைத்துறையில் முத்திரையை பதித்து தவறினார். தன் சொந்த வாழ்க்கையில் சிறு சறுக்குகளை சந்தித்த காரணமாக அமைந்தது என்ன என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். இவ்வாறு தன் அழகால் ரசிகர்களால் ஏகப்பட்ட வரவேற்றை பெற்ற காஞ்சனா சில படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வந்தபோது திரைத்துறையில் மிகப்பெரும் ஒரு இடத்தை பிடித்தாலும் திரைத்துறையில் முத்திரை பதிக்க தவறினாங்க. சொந்த வாழ்க்கையில் சில சறுக்குகளை சந்தித்த காரணமாக அமைந்தது என்பதோ இந்த செய்தியில் குறிப்பிட்டு பேசலாம். நடிகை காஞ்சனா சாஸ்திரி மற்றும் வித்யாலா தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பிறந்தவங்க தான் காஞ்சனா. செல்வ செழிப்பான ஆடம்பர வாழ்க்கை வந்தாங்க. மிக வசதியான குடும்பம் என்றாலும் பெற்றோர்களுக்கிடையே இருந்த பிணக்கு மற்றும் சக்சாரா காரணமாக பெரும்பாலும் தனிமையில் இருந்த காஞ்சனா அன்புக்கு ஏங்கிய ஒரு குழந்தையாக வளர்ந்து வந்தாங்க. இதன் காரணமாகவே தனிமை போக்க நினைத்த அவங்க கவனத்தை பரதம் சங்கீதம் போன்றதை செலுத்த தொடங்கினாங்க. இளம் வயதிலே சங்கீதம் பரதம் போன்றவற்றில் கைகோர்ந்ததாக மாறிய காஞ்சனா பெரும்பாலான நேரத்தை நண்பர்களுடைய கழித்து வந்தாங்க. அப்போதான் தனது ஆண்டி வீட்டில் வசித்து வந்த தெலுங்கு நடிகர் அறிமுகம் காஞ்சனாவிற்கு கிடைத்தது. அதன் பின்பு நாகேஸ்வரா நடிப்பில் நடிகை அஞ்சலி தேவின் தயாரிப்பில் 1957ஆம் ஆண்டு வெளியான ஸ்வர்ண சுந்தரி எனும் தெலுங்கு படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றாங்க காஞ்சனா. அதே படம் தமிழில் மணவாளனை மங்கையின் பாக்கியம் என்ற பெயரில் வெளியானது. அந்த படத்தில் தேவதைகளின் ஒருவராக சிறு கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்தாங்க. தனது 18 வயதில் சினிமாவில் முதன்முறையாக அடிய வைத்த காஞ்சனா சினிமா விட்டு விலகிய படிப்பில் கவனம் செலுத்தினாங்க. இந்த சமயத்தில் தான் காஞ்சனாவுடைய தந்தை செய்து வந்த வியாபாரம் நஷ்டத்தை கொடுத்த காஞ்சனா குடும்பம் கடன் சுமையில் தத்தளித்தது. இதையடுத்து கல்லூரி முடித்து கொண்டு தன் குடும்ப கஷ்டத்தை போக்கும் பொருட்டு இந்தியா விமானத்தின் விமானி பணி பண்ணாங்க. அந்த விமானத்தில் ஸ்ரீதர் பயணம் செய்தார். காஞ்சனா அழகும் கவர்ச்சியான சிரிப்பிலும் ஈர்க்கப்பட்ட அவர் காதலுக்கு நேரமில்லை படத்தின் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்து திரையுலகில் பிரவசத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஆரம்பகட்ட என்ன பார்வை உந்தன் பார்வை என்ற பாடல் தோன்றும் காஞ்சனா பார்வையில் தமிழ் ரசிகர்களுடைய அதுமையாக இருந்தாங்க. காஞ்சனா அவருக்கு பட வாய்ப்பு குறைய போக படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்து வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சம்பாதித்து சேர்த்து வைத்த மொத்த சொத்துக்களை இழந்தாங்க. அந்த நேரத்தில் தான் கோவிலில் சாதாரணமாக உடையில இருந்து காஞ்சனாவை பார்த்த பத்திரிகையாளர் ஒருவர் காஞ்சனா பிச்சை எடுத்து சாப்பிடுவது எழுதிட்டாங்க. இதனால் மனவேதனை அடித்து அவங்க நான் நன்றாக இருப்ப விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு காஞ்சனா தனது சொத்துக்களிடம் பெற்றோரிடம் இருந்து மீட்டெடுத்து அதை திருப்தி காணிக்கையாக கொடுத்து விட்டு தற்போது ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.